ஆனால் அந்த 540 ரூபாய் ஊதியத்தை இவர்களுக்கு வழங்காமல் 300 ரூபாய் தான் வழங்குவேன் என்று இங்கே இருக்கிற புதிதாக ஒப்பந்தம் எடுத்திருக்கிற கான்ட்ராக்டர் ரொம்பவும் தொழிலாளிகளை மிரட்டி கூறிக்கொண்டிருக்கிறார். தங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த தினசரி ஊதியத்தை எவ்வித பிடித்தமும் இன்றி முழுமையாக வழங்க கோரி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கத்தின் தலைவர் மோகன் மற்றும் செயலாளர் மாரியப்பன் ஆகியோர் தலைமையில் 136 தூய்மை பணியாளர்கள் நெல்லை மாநகராட்சி மைய அலுவலகத்திற்கு திரண்டு வந்தார்கள். அவர்கள் திடீரென மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினார்கள். இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அவர்கள் மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார்கள். இங்கே பணி செய்கிற தினக்கூலி தொழிலாளர்கள் ஒரு 2 பிரச்சனைகளுக்காக, 2 கோரிக்கைகளுக்காக, 2 தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்காக மாநகராட்சி ஆணையாளர் அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். என்னவென்று சொன்னால், ஒன்று, இந்த மாநகராட்சியில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் பணி செய்கிற துப்புரவு பணியாளர்களாக ஒரு 136 தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். இந்த தொழிலாளிகளுக்கு தினசரி சம்பளமாக கடந்த வருடம் 520 ரூபாய் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் கீழாக நிர்ணயம் செய்திருந்தார். ஆனால் முன்பு ஜெயராம் என்கிற ஒரு ஒப்பந்தக்காரர் ஒப்பந்தம் எடுத்து பணி வழங்கி கொண்டிருந்தார். அவர் இஎஸ்ஐ, இபிஎஃப் எல்லாம் பிடித்தும் போக 280 ரூபாய் வழங்கினார். இஎஸ்ஐ, இபிஎஃப் பிடித்து செய்த பணத்தை கூட சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் அனைவருக்கும் செலுத்தவில்லை. இப்போது ஜேவிபி என்கிற ஒரு ஒப்பந்தக்காரர், செல்வி கான்ட்ராக்ட் என்கிற ஒரு ஒப்பந்தக்காரர் ஒப்பந்தம் எடுத்திருக்கிறார். அவருக்கு 89 நாட்களுக்கு இந்த 136 தொழிலாளிகளுக்கும் ஒப்பந்தம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு 86,56,781 ரூபாய்க்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது. போன மாமன்ற கூட்டத்தில் ஒரு தொழிலாளிக்கு 734 ரூபாய் தினசரி என்று அவர்களுக்கு நிர்ணயம் செய்து இங்கே பணம் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தொழிலாளிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த வருடம் 540 ரூபாய் தினசரி குறைந்தபட்ச ஊதியம் என்று நிர்ணயம் செய்திருக்கிறார்.